அரசியல் அறிவும் உலகியல் புரிதலும் ஆட்சி திறனும் கொண்டவராக ராணி மங்கம்மாள் இருந்தார். இது எதற்கும் பெண்ணாக இருப்பது தடையில்லை என்பதை தென்னிந்தியாவில் நிரூபித்த அரசி ராணி மங்கம்மாள். இன்று அருங்காட்சியகமாக மாறியுள்ள அன்றைய டவுன் ஹால் தான் ராணி மங்கம்மாவின் அரண்மனை மற்றும் தர்பார் ஹால். காவிரி பாலம் தாண்டி ஸ்ரீரங்கம் போகும் வழியில் காவிரி கரையில் உள்ள அம்மா மண்டபம் இவர் கட்டியதுதான். மலைக்கோட்டியிலிருந்து இலுப்பூர் வழியாக மதுரை செல்லும் சாலையை மங்கம்மா சாலை என்று அழைக்கின்றனர். இந்த சாலையில் உள்ள கீழ்குறிச்சி கிராமத்தில் பயணிகள் வசிக்கத்தக்கதாக ராணியால் கட்டப்பட்ட மங்கம்மா சத்திரம் இன்றும் உள்ளது. ஓயாமரி சாலையில் காவிரி கரையில் உள்ள ராணி மங்கம்மாள் குளித்த அறையை படிக்கட்டை அரசு புதுப்பித்து கட்டியுள்ளது. குழுமாயி அம்மன் கோயில் அருகில் உய்யக்கொண்டான் ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 6 கண் நீர்த்தடுப்பில் மங்கம்மா காலத்து தெலுங்கு கல்வெட்டு இருந்ததாக பொறியாளர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோலவே நவல்பட்டுக்கு அருகேயுள்ள சோழமாதேவியில் மங்கம்மா பாலம் இன்றும் உள்ளதாம். முசிறி காவேரி ஆறு பரிசல் துறையில் ராணி மங்கம்மாள் கட்டிய வாய்க்கால் பாலம் உள்ளது. அதில் கல்வெட்டுகள் இருப்பதை இன்றும் பார்க்கலாம். பழைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள எண்கோன் வடிவத்திலான கட்டிடம் மங்கம்மாள் காலத்து விருந்தினர் அரண்மனையாக கருதப்படுகிறது. வெளிப்புற வாசலில் இருந்து முதல் தளத்தில் உள்ள எண்கோன் கட்டிடம் வரை யானை மீதே செல்லக்கூடிய வகையில் தனித்தனி பாதை அமைத்து கட்டிடமாக இது உள்ளது. மதுரை திருமலை நாயக்கர் மஹால் கட்டுமானமும் இதன் கட்டுமானமும் ஒரே மாதிரி உள்ளன. ஒய்யக்கொண்டான் கரையில் அமைந்துள்ள இந்த மாளிகையின் தனித்துவம் கருதி அரசு 9.4 கோடியில் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளை செய்து வருகிறது. இப்படி அழியாத நினைவுகளால் திருச்சி மக்களோடு கலந்தவர் ராணி மங்கம்மாள். மதுரை நாயக்க மன்னர்களில் ஆட்சி சிறப்பால் நிலைத்தவர்கள் திருமலை நாயக்கரும் ராணி மங்கம்மாவும் தான். மதுரை நாயக்க மன்னர்களை பற்றி விரிவாக எழுதியுள்ள ஆக்கே பரந்தாமனார் சொல்லும் ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது. இன்றும் சொக்கநாத நாயக்கர், ராணி மங்கம்மாள், விஜயரங்க சொக்கநாதர், மீனாட்சி அரசி ஆகியவர்கள் திருச்சியில் ஆட்சி செய்தவர்கள் என்பது பலருக்கு தெரியாது. பலரும் இவர்கள் மதுரையிலிருந்தே ஆண்டதாகவே இன்றும் எண்ணி வருகிறார்கள். மொத்தம் 12 நாயக்க மன்னர்களையும் மதுரை நாயக்க மன்னர்கள் என்றே வரலாறு பாடம் நடத்துகிறது. நாயக்கர் என்பது முதலில் தலைவன் என்ற பொருளிலும் பிறகு படைத்தலைவன், அரசு பிரதிநிதி என்ற பொருளிலும் நிலைக்கத்தக்கது. வாய்ப்பு கிடைத்தால் பொன்னும் ஜொலிப்பாள் என்பதன் மன்னர் கால சான்றுதான் ராணி மங்கம்மாள். மங்கம்மாளின்